மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மை ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் கர்த்தரை துதித்து ஹல்லேலூயா ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்முடைய உருவம் என்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. பாடுங்க. ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உண்மையா உதட்டளவில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனை முறையும் நம்மை மன்னித்து அவருடைய கிருபையை வெளிப்படுத்தி நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்தாரே. நல்ல கைதட்டி நல்ல உற்சாகமா பாடலாமே. எத்தனை முறை இடறினாலோ அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க செய்தீரே. எத்தனை முறை இடறினாலோ அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே.
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோம் காணாத பரலோகம் நாடுகிறோம் சோர்ந்து போகாதே Yes Lord நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீ விடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் விடும் இந்த லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே பொருட்டு நெருக்கப்பட்டார் நமக்கு பாக்கியமே சோர்ந்து போகாதே நீ ஆமென் சோர்ந்து போகாதே சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மன்னன் கிறிஸ்து வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம் சோர்ந்து போகாதே நீ ஆமென் போகாதே அதி சீக்கிரத்தில் ஆமென் அதி சீக்கிரத்தில் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே பாடுங்க வாய்களை திறந்து போகாதே நீ அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி இந்த லேசான உபத்திரவம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை நல்ல வாய்களை திறந்து ஒரு சர்வாங்க சுகத்தை கர்த்தர் கொடுப்பாராக ஆராதனை உமக்கே எந்த பலவீன நேரங்களில் ஓ கிருபை தந்தீரையா நேரங்களில்
ராஜா இயேசு ராஜா என் பெலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பெலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பெலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை. வாய்களை திறந்து எல்லாருமாக தேவனை மகிமைப்படுத்தி ஓ ஆராதனை உமக்கே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். கை தட்டி நல்ல உற்சாகமா நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும், பலவீனத்தின் மத்தியிலும், சுகவீனத்தின் மத்தியிலும், சந்தோஷத்தின் மத்தியிலும், துக்கத்தின் மத்தியிலும், எந்த நேரத்திலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். உதட்டளவில் அல்ல, உங்க வாழ்க்கையே துதியாய் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி துதிக்க வேண்டும், அடுக்கும் போது துதிக்க வேண்டும், மதியான வேளையில துதிக்க வேண்டும். எப்பொழுதும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். அவர் சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகமின் சந்தோஷமே. சந்தோஷத்தோடு பாடுங்க. சந்தோஷமே, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. அவருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, கட்டுகளை உடைக்கும் வல்லமை, சிருஷ்டிக்கும் வல்லமை, வல்லமை உண்டு உண்டு. கைத்தட்டி நல்ல உற்சாகத்தோடு. இரத்தத்தால் there is power, power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா.
உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தேவை தேவோ கண்களை மூடி மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று, முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வான். ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புங்கப்பா. யாவரோ தரிசனம் சொல்வாரே, முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்தீர் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று, ஒவ்வொரு மேலப்பா இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மணவாட்டி சபையிலே யாவரு தீர்க்க தரிசனம் சொல்வாரே, முப்பர் வாலிபர் யாவரு தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுவே என்னை நிரப்பு. வாய்களை திறந்து கேளுங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து ஹல்லேலூயா உன்னத பலன், உன்னத பலன், தெய்வீக பலன். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து கேளுங்க. இயேசப்பா என்னை நிரப்பு, என்னை நிரப்பு. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்னை நிரப்பு. ஓ ரபா ஹபாலா ரிகதல கதரபா ரபா லகதுரபா. கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுவே என்னை நிரப்பும் நிரப்பும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசி உரைத்தது போல கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலங்களிலே ஆறுகளை பாய பண்ணுவேன் என்று சொன்னவரே. ஓ ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களினால் நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். இந்த நாள்ல வரங்களை நாடுங்கள். ஹல்லேலூயா. ஞான வரத்தை நாடுங்கள். ஓ ஹல்லேலூயா. விசுவாச வரத்தை நாடுங்கள், சுகமளிக்கும் வரத்தை நாடுங்கள், தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள். கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தி நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஓசன்னா
விரும்புகிறார். உலாவிடும் எங்களோடே வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்தி கண்களை மூடி உயர்ந்தவரும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர். Alleluia, Hosanna, Amen. Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிற தகப்பனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, உம்மை வாழ்த்தி வணங்குகிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட உம்மை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்ததுக்காக உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாய் கத்தாவை உலகம் எங்கும் ஆராதிக்கிற இந்த ஓய்வு நாளை ஒவ்வொருவரும் ஆண்டவரை குடும்பத்தோடு கத்தாவை ஆராதிக்கிற பாக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்க தேவன் கிருபை செய்வீராக. இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஆண்டவரே அருமையான தேவ பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு சிறு குழந்தை முதல் கொண்டு முதியோர் வரைக்கும் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இரண்டாம் ஆராதனையும் எங்களுக்கு அபரிதமாய் நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராகப்பா. விசேஷமாய் கடந்த வாரத்துல ஆண்டவரே 5 நாட்களும் அதிகாலை ஜெபத்துல ஆண்டவரே வந்து கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அநேகர் வந்து பங்கு பெற்ற கிருபைக்காக நன்றி அப்பா. இனி வரும் மாதத்திலும் ஆண்டவரே வராதவர்கள் வந்து கலந்து கொள்ளத்தக்க தேவன் நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா ஜெபத்திலும் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே கர்த்தாவே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொன்னது போல அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே நாங்கள் சபையாராய் இணைந்தப்பா அருமையான கர்த்தாவே ஜெரினாக்காக நாங்கள் ஜெபித்தோம் அப்பா. எல்லார கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. இந்த நாள்ல அருமையான மகளை சபையில காணும்படியாய் தேவன் வைத்த மகத்தான கிருபைக்காக எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே கர்த்தாவே ராஜா மகளுக்கு நீங்க கொடுத்த பரிபூர்ண சுகத்திற்காக அப்பா ஆண்டவரே டாக்டர் சொன்ன காரியம் ஆண்டவரே இந்த வாரத்தில் ஆபரேஷன் நடைபெற வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி ஆண்டவரே ஆபரேஷன் இல்லாதபடிக்கு ஆண்டவரே மகளை சுகத்தோட இந்த இடத்துல நீர் அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சபையாராய் இணைந்து ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவரே, ஊழியர்களாய் இணைந்து ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவரே, குடும்பத்தோடு இணைந்து ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவரே, மகளுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு ஆண்டவரே, அருமையான தம்பி சீனுவிட ஜெபத்திற்கு ஆண்டவரே நீர் பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எல்லா டெஸ்ட்லயும் ஆண்டவரே நார்மல் என்று சொல்லும்படியா நீர் வைத்த கிருபைக்காக நன்றி அப்பா. எவ்வளவு பெரிய அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீர் அப்பா. மகத்தான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அருமையான சாம் தம்பிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அருமையான ஜெயசீலன் தம்பிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த 2 வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள்
சபையாரா இணைந்து ஜெபிக்கிறோம் அப்பா. இதே சாட்சிகள் இந்த சபையில எழும்பும்படியாய் கர்த்தாவே நீர் அற்புதங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னுமா யாரெல்லாம் பலவீனத்தோட காணப்படுகிறார்களோ தேவன் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியா ஆரோக்கியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வாரத்துல நடைபெற போகிற அனைத்து ஜெபங்களையும் ஆண்டவரே பங்கு பெறுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. ஆண்டவரே ஒரு ஜெபத்தையும் நாங்கள் அசட்டை செய்யாதபடிக்கப்பா. ஆண்டவரே எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தாங்க. ஜெபத்திலே ஜெயத்தை காணத்தக்க எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே ஜெபத்திலே நாங்கள் ஜெயத்தை காணத்தக்க அந்த ஜெபத்தின் மூலமா அநேக நாங்கள் சாட்சி சொல்லுகிறவர்களாய் காணத்தக்க தேவனின் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே இந்த மாதத்துல நடக்கப்போற திருமணத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எல்லா கர்த்தாவே இயேசப்பா காரியங்களையும் நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. கர்ப்ப ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்கு போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த மாதத்துல இருந்து நடைபெற 10th 12th எக்ஸாம்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ரிவிஷன் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது, பிராக்டிகல் எக்ஸாம் நடக்க போகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்மளுடைய சபை பிள்ளைகள் ஆண்டவரே யாரெல்லாம் எழுதுகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்று சாலமோன் ஞானிக்கு கொடுத்த அதே ஞானத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தை நிமித்தமாய் எங்கள் பிள்ளைகள் ஜெயத்தை காணத்தக்க ஆண்டவரே நீர் இப்பொழுதே கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்க எழுந்தருள்வீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, வாகனம் ஓட்டுகிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்க தேவன் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 93ஆம் சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அநாதியாய் இருக்கிறீர். கர்த்தாவே நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்துக்காக நன்றி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. உம்முடைய வல்லமைக்காக சோத்திரம், நீர் கொடுத்த அதிகாரங்களுக்காக சோத்திரம், நீர் கொடுக்கிற விடுதலைக்காக சோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வாரத்தில் கூட சாத்தானை ஜெயிப்பதற்கு 3 ஆயுதங்கள்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். வந்தவங்க சொல்லுங்க பார்ப்போம், என்ன ஆயுதங்கள்லாம்? 1 இயேசுவின் நாமம், உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமம். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசுவின் நாமம். அப்புறம் இயேசுவின் ரத்தம், கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். 3வது சாட்சியின் வசனமாகிய தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை. இந்த 3 தான் நமக்கு ஆயுதங்கள். சாத்தானை ஜெயிக்கணும்னா, உலகம் பிசாசு மாமிசத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் எடுக்க வேண்டிய 3 ஆயுதங்கள் என்னது? உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசுவின் நாமம், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை சொன்னாதான் சாத்தான் நடுங்குவான். ஹல்லேலூயா. நம்மளுடைய பேரையோ நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸு நம்முடைய நாலேஜ் எல்லாம் வச்சுட்டு போய் நம்ம ஜெயிக்க முடியாது. இயேசுவின் நாமம், அவர் அவ்வளோ பெரிய ஆண்டவர் என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறதுனால அவர் பேரை சொன்னால் அவன் நடுங்குவான். ஹல்லேலூயா. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. இயேசு எவ்வளோ பெரியவர் தெரியுமா? வசனம் சொல்லுது, அண்ட சராசரங்களையும் வானங்களையும் ஞானமாய் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் நான் இந்த உலகத்தில் உள்ள அந்த
மில்கி வே கேலக்ஸி, ஸ்டார்ஸு, சன்னு, மூணெல்லாம் பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். உலகத்தில் இப்போ இருக்கிற இந்த பார்க்குற வானத்தை போல கோடா கோடி வானங்கள் இருக்கிறதாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவருடைய கரத்தின் கிரியைகள் இதை சிருஷ்டித்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. நட்சத்திரங்கள் யோசித்து பாருங்க, நம்ம பார்க்குற நட்சத்திரம் அப்படியே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புள்ளி புள்ளியாக தெரியும், ஸ்டார்ஸ். இது ஒன்று சூரியனை விட பல 100 மடங்கு 500 மடங்கு 1000 மடங்கு பெருசாக இருக்குதான். ஹல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 1 2 3 4 5ன்னு நீங்கள் சாப்பிடாம தூங்காமல் எண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை எண்ணி முடிக்கிறதுக்கு 6000 வருஷம் ஆகுமா? எத்தனை வருஷம்? 6000 வருஷம். ஆனால் சங்கீதம் 147:4 சொல்லுகிறது. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 147:4. அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் பாருங்க. நம்ம என்னன்னா 6000 வருஷத்துக்கு உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுவும் தூங்காமல் சாப்பிடாம, ஒரு செகண்டுக்கு 1ன்னு ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் ஆண்டவர் இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு? கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். கவுண்ட் பண்ணி வச்சு அவைகளெல்லாம் என்ன பண்ணுறாராம்? பேரிட்டு அழைக்கிறாராம். என்ன பேர் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தெரியல நமக்கு. ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது எப்படி வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாயத்தில் சுடர்களை, பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு பெரியவர்னா எவ்வளோ பெரியவர் தெரியுமா? இயேசு மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. இயேசு எவ்வளோ பெரியவர்? மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. அதை வர்ணிக்கவே முடியாது. அவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன்பா. உனக்கு ஆபத்துனா என்ன நோக்கி கூப்பிடுப்பா. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணு? என்ன நோக்கி கூப்பிடு. பிரச்சனை மாத்திரம் இல்லை, டெய்லி அதிகாலையில் என்ன நோக்கி கூப்பிடுப்பா, நான் உனக்கு கிருபையை தரேன். ஹல்லேலூயா. ஆபத்து கால் சங்கீதம் 50:15 ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த ஒரே ஒரு அடியை நம்ம பாடலாமா? இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம்ம இயேசு என்றென்றும் பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். கை தட்டி பாடலாமே. அல்லேலூயா. கொஞ்சம் நிறுத்துங்க. நம்ம பெரிய ஆள் மாதிரிலாம் காட்டிக்க வேண்டாம். சொல்லுங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, நீங்க ரொம்ப பெரிய ஆள் மாதிரிலாம் காட்டிக்காதீங்க. சொல்ல பயப்படாதீங்க. நீங்கெல்லாம் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது பிரதர், இயேசு தான் பெரியவர். ஹல்லேலூயா. நானும் யார்? ஆண்டுடைய பார்வையில் கடுகுலையும் 1000 மடங்கு சின்னவன் நான். ஹல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு பார்க்குற கடுகு இருக்கு பாருங்க, அதில் 1000 மடங்கு. ஆண்டவர் வானத்துலேருந்து நம்மளை பார்த்தாருன்னா எப்படி தெரியும்? ஒரு தூசி மாதிரி தான் தெரியும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற என்னெல்லாம் நம்ம பண்ணுறோம் பாருங்க. ஏன் தெரியுமா? தள்ளப்பட்ட சாத்தான், அந்த பெருமையின் ஆவி, அதுதான் முதல் பாவமே. என்னது? பெருமையின் ஆவி. அது உள்ளே வந்துருச்சுனாலே போச்சு. நம்மளால் துதிக்க முடியாது, பாட முடியாது, போற்ற முடியாது. இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. ஆமாம். தள்ளப்பட்ட அந்த லூசிஃபர் பாருங்க, அவனுக்குள்ள நான் தேவனை போல ஆகணும்னு ஆசைப்பட்டான். ஆண்டவர் நீ படு பாதாளத்துக்கு போன என்ன பண்ணிட்டாரு? தள்ளிட்டார். நல்ல கைத்தட்டி நல்ல உற்சாகமா பாடலாமா? நல்ல வாயை திறந்து, இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர்.
உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. இவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுனால எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்கிற உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ சந்தோஷம் வரணும் தெரியுமா? ஹல்லேலூயா. எனக்கு இவரை தெரியும், அவரை தெரியும், எனக்கு இந்த ஆளை தெரியும், அந்த ஆளை தெரியும், அந்த ஆள் நான் அடுத்த நாள் போனால் இருப்பாரானே தெரியாது. ஹல்லேலூயா. எனக்கு இந்த மேனேஜரை தெரியும், இந்த பேங்க்கில் அவர் தெரியும், அடுத்த முறை போனால் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கேயோ தூக்கி போட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த நாளில் இந்த ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பெரிய ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தலைப்பே என்ன தெரியுமா? Have faith in God. தேவன் மேல விசுவாசம் வையுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசம், ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு வாழ்றவங்க அவங்க வாழ்க்கை முறையே வித்தியாசமாக இருக்கும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு சில வசனங்களை சொல்கிறேன், நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் இதை தியானித்து பாருங்கள். தெரிந்த வசனங்கள் தான், ஆனால் இன்னைக்கு உங்களை மீண்டுமாக ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் கொடுக்கறதுக்கு, விசுவாசத்தில் நாம் பலப்படும்படியாக கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாம இருந்துராதீங்கப்பா. தேவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நான் இவ்வளோ பெரிய ஆண்டவர் நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன், நீ என்ன சந்தேகப்பட்டுட்டு கேள்வி கேட்டுட்டு அவிசுவாசம், இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. ஆண்டவர் சொல்றார், இது எனக்கு பிரியமில்லாத காரியம். விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். Without faith it is impossible to please God. தேவனுக்கு நம்ம பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையான அந்த ஃபவுண்டேஷன், கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே ஆண்டவர் மேல உண்டான விசுவாசம் தான். வாசிங்க. ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன், இந்த ஆலயத்துக்குள்ள வருகிறவனாய் இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட யாராய் இருந்தாலும் சரி, இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போதே என்ன எண்ணத்தோட வரணும் தெரியுமா? அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார். ஆமென். வாசிங்க. அவர் உண்டென்றும் எல்லாம் சொல்லுங்க. அவர் உண்டென்றும். தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். யோசித்து பாருங்கள், இவ்வளோ அண்ட சராசரங்கள், பூமி, நட்சத்திரம், வானம், பாருங்க, இந்த பூமியை சுற்றி சூரியன் இப்படி சுற்றி சுற்றி வருது பாருங்க. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு டிசைனாக இருக்குது. அதை நீங்கள் ஒரு நாள் நான் வீடியோவில் போட்டு காட்டுறேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த டிசைன் இப்படி 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 அந்த டிசைன் ஆண்டவர் அப்படி சிருஷ்டித்திருக்கிறார். ஒன்றும் அப்படி சுற்றி சுற்றி வரதை பார்க்கும்போது அந்த லைட்டு, சூரிய வெளிச்சம் இருக்குது பாருங்கள், தூரத்துலேருந்து கேமராவில் பார்த்தா அது நம்ம டிசைன் போடுற அந்த கோலம்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பயங்கர, அது ரொம்ப ஆச்சு. அந்த வலை மாதிரி டிசைன் வருது, வித்தியாசமான டிசைன். இதெல்லாம் இயற்கையாக வரல, தேவனுடைய சிருஷ்டிப்பின் மேன்மை. ஹல்லேலூயா. மனிதனுடைய ஆராய்ச்சி, மனிதனுடைய டெலிஸ்கோப், மனிதனுடைய கேமராவெல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் பூமியையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். இன்னும் சிருஷ்டித்து கொண்டிருக்கிறார். வானங்கள் விரிவாய் கொண்டிருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். வேதத்தில் 17 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வானங்களை விரித்து அதை அவர் என்ன பண்றாரா? தம்முடைய கரத்தின் கிரியைகளினால் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆண்டவர், அவர் உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். எங்க ஆண்டவர்?
நீ பாத்தியா, நீ கேட்டியா? இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்த ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்க மாட்டார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். வாசிங்க. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார். அவர் உண்டென்றும். காற்றை நாம் பார்க்க முடியவில்லை. ஃபேன் சுத்தும் போது காத்து வருது, ஆனா நம்ம காத்தை பார்க்கல. ஆனா காத்தை நம்மளால என்ன பண்ண முடியுது? உணர முடியுது. நம்முடைய ஆண்டவர் ஆவியான தேவன். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை, ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஆவியான தேவனை நம்ம உணர முடியும், ஒவ்வொரு நாளும் உணர முடியும். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கடந்த வாரத்தில் நம்ம சிஸ்டர் ஜெரீனாவுக்காக ஜெபித்தோம். பாருங்க, அந்த மகள் ஏஞ்சி நில்லுங்கம்மா, ஒரு நிமிஷம் ஏஞ்சி நில்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். எல்லாம் கரங்களை நம்ம ஜெபம் பண்ணோம். அதிகாலை ஜெபத்தில், உபவாச ஜெபத்தில், எல்லா ஜெபத்திலையும் டாக்டர்ஸ் பல காம்ப்ளிகேஷன்ஸ் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் 2 வாரம் இருக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும், கேல் பிளாடரில் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு. ஆனால் கர்த்தர் அந்த மகளுக்கு ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தனால ஒரே அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இன்னைக்கு அவங்களே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் உட்காருங்கம்மா. கர்த்தர் இன்னும் அந்த மகளுக்கு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்து எல்லா பலவீனத்தின் கட்டுகளெல்லாம் கர்த்தர் அறுத்து போட்டு கர்த்தர் பெரிய விடுதலைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணோம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணோம். நான் கூட என்னுடைய விசுவாசம் பலப்படுவதற்கு கர்த்தர் அந்த மகளை ஒரு சாட்சியாக கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் கூட இதை ஒரு சாட்சியாக உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக தான் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோத்ரே. பாருங்க, ஹீலிங் ப்ரேயர்னு போட்டு ஜெரினான் பேரை போட்டு வெற்றியின் ஆயுதம் என்று சொல்லி கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் இந்த மகள் மேலே தெளிக்கிறேன். இந்த ஆலயத்தில் உட்காந்து இந்த வாரத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு அற்புதம் செய்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மகளை கொண்டு வரணும் ஆண்டவரையும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், இயேசுவின் ரத்தத்தில் உண்டான வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த மகளுக்குள்ளே கடந்து போகணும். சாட்சியின் வசனமாகி உடைய வார்த்தைகளை சொல்கிறேன்னு சொல்லி ஏசாயா 53:6 53ல் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார். ஆண்டவரே, நீங்கள் கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணீங்க? வசனத்தை சொல்லி 2 பேதுரு 2:24 நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆண்டவரே, அந்த தழும்புகளால் அந்த மகளை குணப்படுத்துங்க. லூக்கா 13:16 சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த ஆபிரகாமின் குமார்த்தியை இவளை அவிழ்த்து விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். எல்லா பலவீனத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கடைசியாக ரோமர் 8:11 உயிர்த்தெழுந்த வல்லமை தான் ஆண்டவராகிய இயேசுவை மரணத்திலிருந்து உயிர்ப்பித்தது போல நம்முடைய மரண சரீரத்திலிருந்து, பாருங்க அந்த வசனம் சொல்லுது, வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் கிறிஸ்துவை இந்த மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த செய்ததுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை. வாசிங்க. உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய சாவுக்கேதுவான சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பித்து சர்வாங்க சுகத்தை கொடுத்து சுகமுள்ள ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரி வச்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா நம்மிடத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம்ம டாக்டரா, கடவுளா, நம்ம யார்? நம்மளால் ஜெபிக்க தான் முடியும். ஆனால் கர்த்தர் சாவுக்கேதுவான சரீரங்களிலே சர்வாங்க சுகத்தை கொடுத்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அனுப்பி கர்த்தர் அவளை குணப்படுத்துகிறார். சங்கீதம் 120:7 சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிறார்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ உண்மையாகவே ஜெபித்த எல்லாருக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் கொடுத்த வார்த்தைப்பா, இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி வசனத்தை வைத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். வாசிங்க. தம்மை தேடுகிறவளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆண்டவரை அவர் இருக்கிறாரு, அவர் எனக்கு பதில் கொடுப்பாரு, எனக்கு விடுதலை கொடுப்பாரு, என் வாழ்க்கையை மாற்றுவாரு, என் குடும்பத்தில் பெரிய ரட்சிப்பை கொடுப்பார் என்று நம்ம விசுவாசித்து ஜெபித்து அந்த காரியத்திலே செயல்படும் போது கர்த்தர் நிச்சயமாக அதற்குண்டான பதிலை கொடுப்பார், பலனை நாம் அடைவோம். ஹல்லேலூயா. இந்த 2025 ஆண்டவர் உண்டென்று நீங்க நம்புங்க, அவர் பலன் கொடுப்பார் என்று தேடுங்க. அதிகாலையில் ஜெபத்தில், உபவாச ஜெபத்தில் என்னென்ன ஜெபங்கள்லாம் இருக்குதோ வந்து ஆண்டவரை தேடுங்க. கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஹல்லேலூயா. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனை என்ன பண்ணா? விசுவாசத்தினால அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறது இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றாலும் சரி, பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றாலும் சரி, விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்பட்டதே விசுவாசத்தினால தான். அவருடைய கல்வாரி சிலுவையிலே எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசிக்கும் போதுதான் நமக்கு பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுத்து நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அடிப்படையே விசுவாசம் தான். இந்த உலகத்திலே நாம ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் விசுவாசம் தான், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றாலும் விசுவாசம் தான். இந்த உலகத்தில் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க வேண்டும் என்றாலும் விசுவாசம் தான். விசுவாச மார்க்கத்தார். எல்லாம் சொல்லுங்க, விசுவாச மார்க்கத்தார். நீங்களும் நானும் யாரு? விசுவாச மார்க்கத்தார். சும்மா வந்து பாட்டு பாடிட்டு கை தட்டிட்டு போறவங்கல்ல, விசுவாச மார்க்கத்தார். ஆபிரகாமை போல நீங்களும் நானும் விசுவாசிக்கவில்லை என்றால் எப்படி ஆபிரகாமை போல ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க முடியும் என்றுதான் வேதம் இந்த வசனத்தில் சொல்லுகிறது. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா. விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிட்டு நானும் ஆபிரகாமின் சந்ததின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், நீ ஈசாக்கு இல்லை, நீ இஸ்மவேல். ஹல்லேலூயா. கரெக்டாக நான் சொல்கிறது? விசுவாசம் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், நீ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இல்லை, நீ ஆபிரகாம் இஸ்மவேல் அந்த சந்ததி, அவிசுவாசம் உள்ள சந்ததி. ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் விசுவாச மார்க்கத்தாராக கர்த்தர் இன்னும் நம்மை பலப்படுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் நிறைய விஷயங்கள் பாட்டு பாடலாம், எவ்வளோ செய்யலாம் ஆபிரகாமை பற்றி. விசுவாச மார்க்கத்தார் நீதிமான். ஆனால் நேரம் ஆயிட்டே போகுது. வாசிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் ஆவியின் கனியில் பாருங்க, முக்கியமான அந்த இடத்துலையும் அந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருச்சு. என்னது? விசுவாசம். வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். பாருங்க, இச்சை அடக்கம் அப்படின்னு முடியும். பாருங்க, ஆவியின் கனியோ, அதுல லிஸ்ட்ல என்ன இருக்கு? விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை எப்படி நம்ம வளர்த்து கொள்ளுவது? இந்த ஆவியின் கனியில உள்ள விசுவாசத்தை நம்ம எப்படி வளர்த்து கொள்வதென்றால் பாருங்க, வாசிங்க ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். பாருங்க, கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, இந்த இடத்துல தமிழ் பைபிளில் கேள்வின்னு போட்டிருக்கு. கேள்வினா கொஸ்டின்னு அர்த்தம். ஆனால் ஆக்சுவல் இங்கிலீஷில் என்னன்னா ஹியரிங், கேட்கிறதுனாலே வரும். விசுவாசம் எப்படி வரும்?
கேட்கிறதுனாலே வரும். faith comes by hearing the word of God. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுனாலும் கேட்கிறதுனாலும் விசுவாசம் எப்படி வரும்? ஆமென். பைபிள் படிக்காதவங்களுக்கு விசுவாசம் மிகவும் 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 குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவர் யாருன்னே தெரியாது. நம்ம ஆண்டவர் தேவன் யார் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதை வாசிங்க. தேவன் யார்? விசுவாசம் வளரணும்னா நம்ம முதல்ல தேவன் யார் என்பதை நமக்கு அறிவு இருக்க வேண்டும். வாசிங்க. தேவன் எவ்வளவு பெரியவர். தேவன் எவ்வளவு, தேவன்னா பழைய ஏற்பாட்டில் தேவன், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எவ்வளவு பெரியவர். தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர். தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர். தேவன் என்ன செய்தார். தேவன் என்ன செய்தார். தேவனால் என்ன செய்ய முடியும். தேவனால் என்ன செய்ய முடியும். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டே இருந்து இதுல வளர்ந்து கொண்டே இருந்தாதான் நமக்குள்ள விசுவாசம் என்ன ஆகும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். நானும் சர்ச்சுக்கு வரேன், பாஸ்டர் ஏதோ சொன்னார், கேட்டேன், மூடிட்டு இப்படி பைபிளை திறந்தேன், இங்கே வந்தேன், அப்படி வந்து ஷெல்ஃபில் வச்சேன், திருப்பி என்ன பண்ணேன், அதே இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ண, தேவன் யார் என்பதையே நமக்கு தெரியாதே. நம்ம ஆண்டவர் யார் என்பது நமக்கு தெரியாதே. தேவன் யார், தேவன் எவ்வளவு பெரியவர். வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவன் யார், தேவன் எவ்வளவு பெரியவர், தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், தேவன் என்ன செய்தார், தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர 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 விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. விசுவாசம் கேட்கிறதுனாலே வரும். கேட்கிறது தேவனுடைய வசனத்தினாலே வரும். நல்ல தம்பி தங்கச்சி ஒரு தீர்மானம் எடுங்கப்பா. லைஃப்பில் வேதத்தை நல்லா படிப்பேன், வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பேன், வேதத்தின்படி நான் நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்பதுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை பெருசாக 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 பார்க்க 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 நம்முடைய லைஃப்பில் உள்ள எல்லாமே குட்டி குட்டியாக தெரிய ஆரம்பிச்சிடும். நம்முடைய படிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். நம்முடைய வேலை, நம்முடைய இது எல்லாமே அப்படியே குட்டி குட்டியாக தெரிய ஆரம்பிச்சிடும். தேவனை பெருசாக 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 பார்க்க 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 all other things will become smaller and smaller and smaller. Hallelujah. ஏனென்றால் நம்ம ஆண்டவர் அவ்வளோ பெரியவராய் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் சாதாரண அதிசயம் இல்லை, பெரிய அதிசயம். பெரிய அதிசயம்னா அவ்வளோ பெரிய ஆண்டவர் எவ்வளோ பெரிய அதிசயம் செய்வார் பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்றால் வேதத்தை அதிகமாய் வாசிக்க 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 விசுவாசம் வளரும். இன்னொன்று விசுவாசத்தை பற்றி பார்க்கும்போது வாருங்க, வாசிங்க. ஒன்று ஆவியின் கனியில விசுவாசம். ரெண்டாவது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் 9வது வசனம் வாசிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. பாருங்க, 9 வரங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் ஒருவரே. வாருங்க, வாசிங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். விசுவாசம் பாருங்க, ஆவியின் வரத்திலும் என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. ஆவியின் கனியில என்ன இருக்குது? விசுவாசம் இருக்கு. பின்ன விசுவாசம்ன்றது எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? ஆவியின் கனியாக விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு வசனத்தை வாசிக்கணும் 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 வாசிக்கணும், வசனத்தை தியானிக்கணும் தியானிக்கணும் தியானிக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். இந்த ஆவியின் வரமாகிய விசுவாசம் என்பது அது ஜெபத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. அது எப்படி பெற்றுக்கொள்றது? சத்தமா சொல்லுங்க, ஜெபத்தின் மூலமா. இது வரம் என்பது தேவன் கொடுக்கிற கிஃப்ட். நல்லா சொல்லுங்க, வரம் என்பது தேவன் கொடுக்கிற கிஃப்ட். இது நம்ம பாஸ்டர் பையன் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கான் இப்படின்றதுனாலலாம் கிடைக்கிறது இல்லை. தாகத்தின் அடிப்படையில், எல்லாம் சொல்லுங்க, தாகத்தின் அடிப்படையில், வாஞ்சையின் அடிப்படையில், ஆண்டவரே எனக்கு இந்த விசுவாசத்தை தாங்கப்பா. இது தேவனுடைய விசுவாசம். அவர் சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். இதுக்கு பேர் தான் என்னது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம்.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம். ஆண்டவருடைய அவருக்கு அந்த விசுவாசம் இருந்தது. என்னாலே செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை என்கிற விசுவாசம் ஆண்டவருக்கு இருந்ததுனால தான் அவர் வார்த்தையினாலே வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, விசுவாசத்தில் தேவன் நம்மை வளர கிருபை செய்வாராக. மார்க் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை வாசிங்கள். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. Jesus said unto them, have faith in God. தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. பாருங்க, ஏன் எவனாகிலும், இதுதான் விசுவாச வரம் கிரியை செய்கிற இந்த ஃபெய்த்துக்கு பேர் தான் சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். ஒன்று விசுவாசத்தில் வளர்றதுன்னா நம்ம ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர், பெரியவர், வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு வேதத்தை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும். ஆனால் இந்த விசுவாசம், இந்த மார்க் 11ஆம் அதிகாரம் 22, 23 இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆவியின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க. இந்த மலையை பார்த்து எவனாகிலும்னா யாரு? யாரெல்லாம் இந்த விசுவாசத்தை உடையவர்களோ, இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆவியின் வரமாகிய விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாராய் இருந்தாலும், சாதாரண ஆளா இருக்கலாம். பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, புறஜாதி குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு இந்த வேதத்தை வாசித்து அவங்களுக்குள்ள விசுவாசம் வளர்ந்து 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா சர்ச்சுக்கு வரவங்களை விட எவ்வளோ வல்லமையா ஊழியம் செய்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள இந்த விசுவாச வரம் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பெரிய மலையை போல, மலை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மலையை போல ஒரு பிரச்சனை இருக்கலாம். நம்முடைய கண் பார்வைக்கு இந்த பிரச்சனை நம்மளால சால்வ் பண்ணவே முடியாது, இது என் வாழ்க்கையே முடித்து விடும், என் வாழ்க்கையே அமிழ்த்து விடும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் விசுவாசம் உள்ளவர்கள் அந்த மலையை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு இருக்கிற தடையா இருக்கிற இந்த மலையை நீ விலகி போ. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் சரி, ஏன்னா இந்த மலையை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அவர் உன்னை சிருஷ்டித்திருக்கிறார், அவர் தான் உன்னை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு விசுவாசம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எதை பற்றியும் கவலையே பட மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பிரச்சனை, ஆனால் ஒவ்வொருத்தர் டீல் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. சிலர் அப்படியே சுருண்டு விழுந்துடுறாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? விசுவாசத்தின் அளவு தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, எல்லாருக்கும் பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக தான் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. வித்தியாசமான பிரச்சனைகள். தாவீதுக்கு கோலியாத்து வந்தான், தானியேலுக்கு சிங்கக்கெபி, சாத்ராக் மேஷாக்குக்கு அக்கினி கடல், இப்படியாக பவுலுக்கு சிறைச்சாலை, இப்படியாக பேதுருவுக்கு வித்தியாசமான போராட்டம். அதனால போராட்டம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒவ்வொரு மலையை போல வருகிற பிரச்சனைகளை அவர்கள் விசுவாசத்தினாலே அதை ஜெயித்தது போல நீங்களும் நானும் விசுவாசத்தில் மலைகளை தாண்டி போக தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மலையே வராதுன்னு ஆண்டவர் சொல்ல, ஆனால் இந்த மலையை பார்த்து நீ பேசு, அது பெயர்ந்து போகும், உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தம்முடைய விசுவாசம் என்கிற வரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் தலை மேலே கை வைங்க பார்ப்போம். எல்லாம் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்தை தாங்கப்பா, இந்த விசுவாசம் என்கிற வரத்தை தாங்கப்பா. ஒரு காரியத்தை பார்த்து பயந்து போகாதபடிக்கு, ஒரு மலையை பார்த்து நாங்கள் பயந்து போகாதபடிக்கு, இயேசுவின் வல்லமை இந்த மலையை விட பெரிது என்பதை நாங்கள் விசுவாசிக்க என் தேவன் இந்த மலையை பெயர்த்து போடுவார், இதையும் நான் கடந்து போவேன் என்கிற நம்பிக்கை விசுவாசம் எனக்குள்ளே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் என்கிற வரத்தை பெற்றுக்கொண்டாதான்
சுகமளிக்கும் வரம் கிரியை செய்யும், அற்புதங்களை செய்யும் சக்தி கிரியை செய்யும். அந்த விசுவாச வரம் தான் ஃபவுண்டேஷன். ஹல்லேலூயா. இந்த வரத்தை அசட்டையா எண்ணிக் விடாதீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆவியின் வரங்களை நாடுங்கள், அதிலே முக்கியமான விசுவாசம் என்கிற வரத்தை நாடுங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எப்பேற்பட்ட சோதனைகளையும் போராட்டங்களையும் ஜெயிப்பதற்கு அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, 5000 புருஷர்களும் மனைவி பிள்ளைங்கெல்லாம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கையில் 5 அப்பம் 2 மீன் இருக்கு. அவர் அவ்வளோ விசுவாசமாக எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்குள்ள அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் இருந்தது. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்க, மார்க் 11ஆம் அதிகாரம் அதே அந்த 23, 22, 23 தொடர்ச்சியா ஆண்டவர் சொல்றார். 24வது வசனம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. பாருங்க, ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தாரு. மலையை பார்த்து பெயர்ந்து போனா போகும்னு சொல்றாரு. அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீ பயப்படாத, நீ என்ன பண்ணு, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு. வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, எவ்வளவு கடினமாய் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு நாட்களாய் ஆனாலும் சரி, அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். Hallelujah. If you pray with a belief that you will receive, நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், மனுஷங்க ரொம்ப சின்னவங்க தான், பிரச்சனையை பார்த்தா பயப்படுறவங்க தான். ஏன்னா மலை அதை விட பெருசு, வாழ்க்கையின் சூழ்நிலைகள் பெரிய பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பெரிய 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 சவால்களையும் உங்களால் மேற்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பின்ன விசுவாசம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. விசுவாசம் அதுதான் ஃபவுண்டேஷன். அஸ்திபாரம் இல்லாமல் பில்டிங் கட்ட முடியாது. அதே மாதிரி விசுவாசம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ முடியாது என்பதிலே நாம் தெளிவாய் இருக்க வேண்டும். வாசிங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கம் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களுமாயும் நில்லுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சர்வாயுத வர்க்கம், ஆவிக்குரிய போராட்டம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் சத்ரு நமக்கு விரோதமாக பலவிதமான அக்கினி ஆஸ்திரங்கள்னா அதேக குண்டுகள், முளை குண்டுகள், பாம் எல்லாம் நம்ம மேலே என்ன பண்ணுவான், தூக்கி போடுவான். பாவத்தை செய்கிறதுக்கு, சாபத்தை அனுபவிப்பதற்கு, வாழ்க்கையில முன்னேற விடாதபடிக்கு பலவிதமான அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் போடுவான். போடும்போது ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுட்டு போய் நின்னா என்ன ஆகும்? யுத்த களத்தில் போர் வீரர்கள்லாம் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுட்டு போய் நின்னா என்னம்மா ஆகும்? அப்படி ஒரு சின்ன ஒரு தீப்பொறி பட்டாலும் என்ன ஆகும்? அப்படியே பட்டு அப்படியே நம்ம மேலே பட்டு நம்ம கரிந்து போய்விடுவோம், எரிந்து போய்விடுவோம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆயுதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்ருக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் நீ போராடும் போது விசுவாசம் என்னும் கேடகத்தை நீ என்ன பண்ண, பிடித்துக்கொள். சர்வாயுத வர்க்கத்தை பற்றி ஒரு நாள் நம்ம படிக்கலாம், ரொம்ப முக்கியம். பாருங்க, சத்ருவை மேற்கொள்வதற்கு ஒன்று தாக்குதல் செய்ய வேண்டும். சொல்லுங்க, ஒன்று என்ன பண்ணோம்? தாக்குதல் செய்ய வேண்டும். இன்னொன்று நாமும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. டிஃபென்ஸ் அஃபென்ஸ். என்னது? டிஃபென்ஸ் அஃபென்ஸ். டிஃபென்ஸுக்கு ஆண்டவர் 4 ஆயுதங்களையும், அஃபென்ஸுக்கு 2 ஆயுதங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அதுதான் நம்ம கத்தி மாதிரி யூஸ் பண்ணுறது. என்னது? வசனம். ஹல்லேலூயா.
வசனம் இல்லாமல் சாத்தானெல்லாம் போய் கழுத்தெல்லாம் அறுக்கவும் முடியாது, வெற்றி பெறவும் முடியாது. ஹல்லேலூயா. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நெல்லுங்கள். ஹல்லேலூயா. கேடகத்தை கையில், ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், அந்த கேடகத்தை எடுத்துக்கொண்டு அவன் எப்படிலாம் நம்மளை தாக்குனாலும் அந்த வசனத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் நல்ல உற்சாகமா. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. சாத்தான் உங்களை, நீங்கள் பயந்தாலும் பயப்படனாலும் சாத்தான் அட்டாக் பண்ணுவான். அதனால பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமி நிலை மாறி போனாலும், சமுத்திரங்கள் நடுக்கடல்ல போனாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான்கள், பாக்கியவதி. ஏன் தெரியுமா? வாசிங்க. கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால் நிறைவேறும். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை வச்சுட்டு விசுவாசிக்கலன்னா அது பெற்றுக்கொள்ள முடியாது. வாக்கு தத்தம் பெருசு பெரிய வாக்கு தத்தம். கர்த்தர் நம் நடுவிலே அக்கினி மதிலாய் இருந்து அவர் நம் மத்தியிலே அவர் மகிமைப்படுவார் என்று ஆண்டவர் சகரியா 2:5 இந்த மாதத்தில் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பிடித்து கொண்டு நாம் தைரியமாய் கடந்து போகும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்க, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். விசுவாசித்தவளே பாக்கியவதி. அந்த அம்மா யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? சொல்லுங்க பாப்போம். இந்த வசனம் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? சொல்லுங்க. டவுட்டா இருக்கா உங்களுக்கு? லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அந்த அம்மா கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, தேவ தூதன் காபிரியல் தூதன் சொல்றான் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு. இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ, நான் இன்னும் கல்யாணமே ஆகலையே, இப்போதானே நான் புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு கன்னிகையாச்சே, எப்படி குழந்தை பிறக்கும்? அப்போ சொன்ன, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயற்கைக்கு அப்பால்பட்ட ஒரு வல்லமை உன்னை நிழலிடுகிறதுனாலே நீ கற்பந்தரித்து ஒரு பிள்ளையை பெறுவாள் என்று சொன்ன உடனே அந்த அம்மா, ஓகே, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சில சமயம் நம்ப முடியாத காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஐ பிலீவ் த வேர்ட். நான் வார்த்தையை நம்புகிறேன். ஏன்னா இது ஜீவனுள்ள வார்த்தை. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவருக்கு 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம். நமக்கு அது ஒரு பெரிய அற்புதம். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுவது நமக்கு ஒரு பெரிய அற்புதம். எப்படி ஒரு கிரேப்ஸ் இல்லாமல் கிரேப் ஜூஸ் போடுறது. ஆனால் இயற்கைக்கு அப்பால்பட்ட வல்லமை உள்ள தேவனுக்கு அது சாதாரண காரியம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசித்தவளே பாக்கியவதி. இந்த நாளில் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. பாருங்க, வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம், இதோட முடிக்கிறேன், நிறைய வசனம் இருக்கு, இதோட முடிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் தான் இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வருகிறதற்கு நம்முடைய தூக்கத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. புரியுதா? ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஜெயிக்கணும்னா விசுவாசம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. இந்த பம்மல்லையே நம்ம ஜெயிக்கிறதுக்கு யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ உலகத்தையே ஜெயிப்பப்பா. ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் சோர்ந்து போக மாட்டான். விசுவாசிக்கிறவன் பதறான். ஏசாயால எழுதப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? பதற மாட்டான். பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் தான் ஒருத்தனுடைய விசுவாசம் என்னன்னு தெரியும். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் சூழ்நிலையிலே
ஒரு வியாதி வரும்போது தான் நம்முடைய விசுவாசத்தின் அளவு தெரியும். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது தான் விசுவாசம் என்னன்றது தெரியும். அந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு தேவ பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தரிடத்துல நம்ம அவரை சார்ந்து வாழ தேவன் நமக்கு கிருபை தருவார். 5வது வசனத்தை வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஹல்லேலூயா. என்ன ஒரு கேள்வி பாருங்க. வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிக்காம வேற யாரையா உலகத்தை ஜெயிப்பா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்க கூட ஏதோ தைரியமா இருக்கிறாங்க, நம்ம ஆளை பார்த்தா சோர்ந்து போயிடுறாங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுப்பார், ஒவ்வொரு நாளும் பலனை கொடுப்பார், ஒவ்வொரு நாளும் தைரியத்தை கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்தில் உண்மையாகவே விசுவாசத்தில் கொஞ்சம் ஆண்டவர் எல்லாரையும் தட்டி எழுப்பி இந்த வாரம் நைட் ப்ரேயருக்கு நம்ம சபையிலேருந்து வாலிபர்கள் ஒரு 6 பேர், சகோதரர்கள் ஒரு 5 பேர் போக கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. தூக்கத்தெல்லாம் உதறிட்டு விசுவாசமாக தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஸோ இந்த நாளில் விசுவாசமே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் அப்படின்னு இருக்கு. அந்த நம்முடையன்ற இடத்துலலாம் உங்கள் பேரை போட்டுக்கோங்க. பைபிளில் எங்கெல்லாம் படிக்கும்போது நீன்னு போட்டிருக்கோ அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க. நம்முடையன்ற இருக்கிற இடத்துலலாம் யார் பேர்? உங்கள் பேரை போட்டு உங்கள் கேரக்டரை இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் நீதிமானின் ஆசிகள் பெற்றான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் நீதிமானின் ஆசிகள் பெற்றான். விசுவாச மார்க்கத்தாலே ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆசிகளை சுதந்தரிப்போம். விசுவாச மார்க்கத்தாலே ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆசிகளை சுதந்தரிப்போம். ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். கண்களை மூடி. பரலோக பிதாவை உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த முதல் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு நன்றி. நல்ல விசுவாசம் உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆபிரகாம் விசுவாசித்தான் ஆண்டவரே, அவன் தேவ நீதியாக எண்ணப்பட்டான். இந்த உலகம் அனைத்துக்கும் ஒரு தகப்பனாக மாறினதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒன்றுமில்லாத அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்களும் விசுவாசத்தில் ஒரு ஆபிரகாமை போல நாங்களும் விசுவாசிக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, நீர் உண்டென்றும் ஆண்டவரே நீர் உம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் மிஷினரி காணிக்கையாக கொடுத்த கரங்களை அபரிவிதமாய் ஆசீர்வித்து அவருடைய தேவையெல்லாம் சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருமாக நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சர்வாங்க சுகம். எல்லாம் வாய்களை சொல்லுங்க, சர்வாங்க சுகம், தெய்வீக ஞானம், மெய்யான விடுதலை, பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிசுத்த வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய இரண்டாம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.